வணக்கம், நான் உங்க பிரியதர்ஷினி. ஸோ சம்மர் சீரீஸ் ஆஃப் ரெசிபிஸ்ல அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, அதாவது டெண்டர் கோகனட் வாட்டர் இளநீர் வச்சு ஒரு குக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு 20 லோ எடுத்துருக்கேன். இது 1 கப்பு இளநீர், அதை போட்டுக்கலாம். இது வந்து அகரகர், நீங்கள் அகரகரும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜெலட்டின் இருந்தால் ஜெலட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த இளநீரில் வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக் ஆகணும். இப்போதைக்கு நான் வந்து ஸ்டவ் எல்லாம் எதுவும் ஆன் பண்ணலை. ஒரு 10 மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்னொரு பாட், அதாவது இந்த 16 லோ எடுத்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு பால், இங்கே வந்து ஒரு 1/2 கப்பு கண்டன்ஸ் மில்க் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் 16 லோ வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு லிட்டு போட்டுடலாம். லிட்டு போட்டுட்டு ரோஸ்டிங் விண்டோவில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபோனில் கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ரோஸ்டிங் விண்டோ ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து பாலும் காஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இளநீரில் இந்த சைனா கிராஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு பாயில் ஆகும், அது வரைக்கும் வைப்போம். அதுக்குள்ளே இந்த போட்ட சைனா கிராஸ் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும் இந்த இளநீரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வச்சோம்ல, ஸோ அந்த ரோஸ்டிங் இந்த ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ தம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பாயில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த அகரகர் ஒரு சைனா கிராஸ் அது வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்சர் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த பால் வந்து நம்ம சூடு பண்ணோம்ல, பால் கண்டென்ஸ் மில்க், அதோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அகரகர் வந்து இந்த சூடோடே நம்ம வந்து இதில் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த இளநீரோட வழுக்க இருக்கும்ல, அந்த வழுக்க, ஸோ அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த மிக்சர் வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிட்டு அது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட புட்டிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அது ரெடி பண்ண அந்த புட்டிங் மிக்சர் வந்து நீங்கள் சின்னதாக வேணுன்னா இந்த மாதிரி ஒரு ஒண்டர் பவுலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சர்விங் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமானா நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பி பவுலில், நாங்கள் 16 காம்பி பவுலில் ஊற்றி வைக்க போகிறேன். ஊற்றி வச்சுட்டு எப்படி செட் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஊற்றிட்டு ஸோ இது செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து செட் பண்ண புட்டிங்கை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஈஸியாக வந்து உங்களால் டீமோல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம டீமோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இளநீர் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு.